சென்னையில் காவல்துறை தடையை மீறி தேமுதிகவினர் பேரணியாக சென்றனர். இதனால் சென்னையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நடிகரும் தேமுதிகவினுடைய தலைவருமாக இருந்த கேப்டன் விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை குரு பூஜையாக கடைபிடிக்க தேமுதிக முடிவு செய்திருந்தது. இந்நிலையில் இன்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் மாநில தேர்தல் ஆணையம் அலுவலகத்திலிருந்து விஜயகாந்த் நினைவிடம் வரை அமைதி பேரணி செல்ல அக்கட்சி திட்டமிட்டிருந்தது. ஆனால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் என கூறி இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதியும் மறுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அமைதி பேரணிக்கு தேமுதிகவினர் முன்கூட்டியே காவல்துறையிடம் அனுமதி கேட்ட நிலையில் கடைசி நேரத்தில் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது தேமுதிக தொண்டர்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி தினத்தின் போது திமுகவினர் அமைதி பேரணி செல்கின்றனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவு தினத்தின் போது அதிமுகவினர் அமைதி பேரணி செல்கின்றனர். இந்த பேரணிகளுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கிறது. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் பேரணிக்கு மட்டும் காவல்துறை மறுப்பது தெரிப்பது ஏன் என்றும் தேமுதிக தொண்டர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி, அமைதி பேரணிக்கு அனுமதி கோரி கடந்த 5ஆம் தேதியே காவல்துறையிடம் கடிதம் வழங்கினோம். ஆனால் நேற்று மாலை கடைசி நேரத்தில் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. திட்டமிட்டு வேண்டுமென்றே அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை முன்பே அனுமதி மறுத்திருந்தால் நீதிமன்றத்தை அணுகி அனுமதி பெற்றிருப்போம். ஆனால் பேரணிக்கு கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்தது ஏன் என்ற கேள்வியும், கலைஞர் ஜெயலலிதா நினைவு நாள் மற்றும் பிறந்த நாளின் போது பேரணிக்கு அனுமதி தரும் காவல்துறை கேப்டன் விஜயகாந்த் பேரணிக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டது ஏன் என்ற கேள்வியும், கோயம்பேட்டில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என கூறி பேரணிக்கு அனுமதி மறுக்கிறார்கள். அப்படி என்றால் கலைஞர் ஜெயலலிதா நினைவு தினத்தில் பேரணியாக செல்லும்போது மெரினா கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதா என்ற கேள்வியும், பேரணியில் அதிக அளவு தொண்டர்கள் மக்கள் பங்கேற்பார்கள், இதனால் தேமுதிகவின் பலம் வெளியில் தெரிந்துவிடும் என திட்டமிட்டே காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. ஆகவே முதல்வர் ஸ்டாலின் இந்த விஷயத்தில் தலையிட்டு அமைதி பேரணிக்கு அனுமதி அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கூறினார். இந்நிலையில் காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் தேமுதிகவினர் தடையை மீறி பேரணியாக சென்றனர். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இருந்து கேப்டன் விஜயகாந்த் நோக்கி பேரணியாக சென்றனர். பலாயிரக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் இந்த பேரணியிலும் கலந்து கொண்டனர். இதனால் சென்னையில் பரபரப்பும் நிலவி வருகிறது. அது மட்டுமல்லாது இது அரசியல் வட்டாரத்திலும் பெருமளவு சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.